ஐயா, அந்த நிலமெல்லாம் நம்ம கைக்கு கிடைச்சி ஊருக்கு பாலம் வரணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. நான் சொல்றேனேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. வேற வழி இல்லாம தான் நான் இதை சொல்றேன். பீடிகை எல்லாம் போடாத, நேர விஷயத்துக்கு வா. என்ன செய்யணும்? நீங்க தான் செய்யணும். அதான் என்ன செய்யணும்ட்டு சொல்லுங்க. ஐயா, நீங்களே ஒரு நட நேரா போய் உங்க மாப்பிள்ளை கிட்ட அந்த நிலத்தை கேட்டு வாங்கணும். நீங்க போனாதான் அந்த காரியம் நடக்கும். அப்படி இல்லைன்னா நாம பாலத்தை மறந்துட வேண்டியதுதாங்க. நிறுத்துறா. ஏதோ பெருசா யோசனை சொல்ல போறேன்னு பார்த்தா கல்ல கட்டிட்டு பாழங்கணத்துல எல்லாம் குதிக்க சொல்ற. இல்ல பெரியாத்தா, என் சொந்த காரியத்துக்காக ஐயாவை போய் கேளுங்கன்னு சொன்னாதான் தப்பு. ஆனா ஊருக்கு ஒரு நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தானே போய் கேட்க சொல்றேன். ஊரு என்ன பெரிய ஊருக்கு நல்லது? உனக்கு தெரியுமா? 10 மாசம் சுமந்து செல்லமா வளர்த்த பொண்ணு அந்த களவாணி பயலுக்கு தாரவாத்து கொடுத்து 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்துல இவங்க 2 பேருக்குள்ளார பேச்சுவார்த்தையும் கிடையாது, முகத்துல முடிக்கிறதும் கிடையாது. சரி, அவன் தான் என்னடா மாமியார் விட சென்னை என்ன மதிச்சு இந்த வீட்டுக்குள்ளார வந்து ஒரு வாய் பச்சை தண்ணி குடிச்சிருப்பானா அவன்? சரி, அதெல்லாம் விடுங்கடா. ஊர் பெரியவன் வேணாம், வயசுல பெரியவன் வேணாம். தங்கச்சியை கட்டி கொடுத்திருக்கானேங்கிற மரியாதைக்கு ஒரு கடுகளவாவது மதிச்சிருப்பானாடா? இப்படி எதுக்குமே மதிக்க மாட்டான். அவன் வீட்டுக்கு ஏன் புள்ள போகணுமா? நடக்காதுடா, அது நடக்காது. நான் உசுரோட இருக்க வரைக்கும் அது நடக்காது. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, அத்தா, இத்தனை நேரம் நீ பேசினது முழுக்க முழுக்க நம்ம குடும்ப விஷயம். நரசிம்மன் சொல்றது ஊருக்கு பாலம் கட்டுற பொது விஷயம். அதனால நானே ஒரு நட நேர போய் மாப்பிள்ளைகிட்ட பேசிட்டு வந்துடுறேன்னு. வேணாண்டா, வேணாம். போதும், நீ பட்ட அவமானம் எல்லாம் போதும். போருமா போறாதாங்கிறத அவன் முடிவு பண்ணட்டும், நாம ஏன் முடிவு பண்ணணும்? அத்தா, நான் அவன்னு சொன்னது அந்த ஆண்டவனை, நம்ம மாப்பிள்ளையே இல்லை. எவ்வளவோ அவமானப்பட்டாச்சு. 10ஓட 11 அத்தோட இதுவும் ஒன்றுன்னு இருந்துட்டு போட்டுமே. இல்லைங்க ஐயா, நீங்க போய் கேட்டீங்கன்னா நிச்சயம் உங்க மாப்பிள்ளை இறங்கி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நரசிம்மா, உன் நம்பிக்கை வீண் போகலைன்னா சந்தோஷப்படுற ஆள் நானா தப்பா இருப்பேன்? நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் தா. எங்கடி கிளம்புற? வந்துட்டீங்களா? இந்தாங்க, நான் கடை தெரு வரைக்கும் போயிட்டு வரேன். அண்ணே, உள்ள வாங்கண்ணே. மாப்பிள்ளை, என்னங்க 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 மாப்பிள்ளை, அண்ணே, மாப்பிள்ளை கதவை திறங்க. என்னங்க என்னங்க இது? மாப்பிள்ளை, அண்ணே, வாடி. மாப்பிள்ளை, என்னங்க என்ன விடுங்க. பரவாயில்ல மாப்பிள்ள, பரவாயில்ல. இதை நான் அவமானமாக நினைக்கல. உன் வீட்டு வாசப்படி ஏறக்கூடாதுங்கிற வைராக்கியத்துக்கு பங்கம் வந்துடக்கூடாதுன்னு உன் வீட்டு வாசக்கதவை நீயே சாத்திட்டு போறவர். அதை நினைச்சு பெருமைப்படுறேன்ப்பா, பெருமைப்படுறேன். நானும் உன் வீட்டு வாசப்படியை மிதிக்கக்கூடாதுன்னு உறுதியாகத்தான் இருந்தேன். இப்போ கூட எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ இங்கே வரலையா, இந்த ஊருக்காகத்தான் வந்தேன். யோ, உனக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டி நீ இந்த குடும்பத்தில் ஒருத்தன் தான். உனக்கு ஒரு அவமானம்னா
அது என்னைய வந்து சேரும். எனக்கு ஒரு பெருமைன்னா அது உனக்கும் தான் ஐயா. ஒரு குடும்பத்துக்கு புதுசா பெருமையை சேர்க்கறத விட இருக்கிற பெருமையை கட்டி காப்பாத்துறதான் ஐயா பெரிய விஷயம். 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குடும்பத்துல பிறந்து தொலைஞ்சிட்ட ஐயா. அந்த நினைப்பு நல்லபடியா இருந்தா தான் நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கும் ஐயா. 5 ஏக்கர் நிலத்தை கொடுக்கறதுனால நம்ம சொத்து பத்து ஒன்றும் குறைஞ்சு போயிடாது ஐயா. ஆனா குடும்பத்தோட பெருமைக்கு எந்தவித பங்கமும் இல்லைங்கிற நிம்மதி கிடைக்கும் ஐயா. அந்த நிம்மதிக்கு தான் ஐயா உன் வீட்டு வாசப்படி ஏறி வந்து உன்னை கெஞ்சிக்கிட்டு இருக்கேன். இனிமே இந்த குடும்பத்தோட பெருமையை கட்டி காக்கிறதோ இல்லை காத்துல பறக்க விடுறதோ உன் கையில தான் ஐயா இருக்கு. உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படியே செய்ய. பாட்டி, அப்பா வந்திருக்காரு. சொக்கா, என்னப்பா ஆச்சு? உன்னைத்தான் கேக்குறேன். பெருசா மாப்பிள்ளை விடுன்னு போனியே, மாலை மரியாதையெல்லாம் நல்லபடியா நடந்ததான்னு கேட்டேன். சும்மா இருந்தா நீ வேற. நான் சும்மா தான் இருக்கேன். நீதான் சும்மா இருக்க முடியாம பெருசா ஓடுன. என்ன நடந்தது? என்ன நடக்கும்? நாம என்ன நினைச்சோமோ அதான் அங்க நடந்துச்சு. நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. வெறுமனை கொடுக்க மாட்டேன்னு சொன்னா கூட பரவாயில்லத்தா. வீட்டு வாசப்படி மிதிச்சதும் மூஞ்சில் அடிச்ச மாதிரி கதை வச்சாதிரி உள்ள போயிட்டேன். ஆத்தா, நானும் எனக்கு நடந்த அவமானத்தை பெருசுப்படுத்தாம நிலத்தை கொடுக்க சொல்லி எவ்வளவோ கெஞ்சி கேட்டேன். கடைசி வரலாம் அவங்க மனசு இறங்கல, கதவையும் திறக்கல. உடைஞ்ச கண்ணாடி உடைஞ்சது தான், ஒட்டாது. பட்டாதான் தெரியும் பாவிக்கும்பாங்க. நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம போனா. இப்ப என்னாச்சு? மூஞ்சில கரிய பூசிட்டு வந்து நிக்கிறான். இந்த ஊர் சனங்களா அந்த கறியை வந்து துடைக்க போறாங்க. பாட்டி, உண்மையிலேயே நீ பெரிய மனுஷி தானே? ஏன் அத்தா திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குறவ? நீ 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள அவமானப்பட்டுட்டு வந்திருக்காரு. நீ என்னடானா வெத்தலையில சுண்ணாம்பு தடவிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. அடிச்சிருக்கி முளைச்சி 3 இலை விடல. என்னை பார்த்து என்ன பேச்சு பேசுற? இந்த வயசுக்கு உனக்கு 300 இலை விட்டுருக்கோம்ல, அப்புறம் ஏன் சும்மா இருக்க? மாப்பிள்ள மாப்பிள்ளைங்கிறியே, அவரு எங்க அப்பாக்கு மட்டும்தான் மாப்பிள்ளையா? உனக்கு மாப்பிள்ள இல்லையா? பொண்ணு கொடுத்த உனக்கு கேக்குறதுக்கு உரிமை இல்ல? என்னன்னு கேக்குறது? என் புள்ளைய ஏன் அவமானப்படுத்தின? அவன் என்ன சொந்த உபயோகத்துக்கா நிலத்தை கேட்டான்? ஊர் நல்லதுக்கு தானே கேட்டான். கொடுத்தா என்ன தப்புன்னு போய் கேளு. என்ன அங்க போய் கேட்க சொல்றியா? பின்ன இங்க இருந்து கேட்டா உன் மாப்பிள்ளைக்கு காது கேக்குமா? அடி போடி கிறுக்கு பொண்ணு. உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு. அவன் போய் கேட்டே இல்லன்னுட்டாங்க. நான் போய் கேட்டா மட்டும் கொடுத்துருவாங்களா? குடுக்கணும், குடுக்க வைக்கணும். அப்பதான் நீ பெரியாத்தா. நான் போய் கேட்டும் இல்லன்னுட்டாங்கன்னு வை. அப்ப என்ன பண்றது? குடுக்கலனா நீ இந்த வீட்டுக்கே வராத. ஆ? அப்படியே கண்காணாம எங்கேயாவது போயிடு. ஏய்,
நேத்து பிறந்த நீ 8 அடி பாஞ்சா ஆண்டு அனுபவிச்ச நான் எத்தனை அடி பாய்வேன். ம். வரேன்டி, அங்க போயிட்டு வரேன், அப்ப சங்கதியை தெரிஞ்சுக்குவேன். ஆ? சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. சரி, அந்த சங்கரா வந்தா என்ன பார்க்க சொல்லு. சொல்றேயா. என்ன திமிருடா உனக்கு? உன் வீட்டுக்கு வந்த என் பிள்ளைய தெரு வாசக்கதவை சாத்தி அவமானப்படுத்திருப்ப. எங்க இருந்து வந்ததுடா உனக்கு இந்த தைரியம்? எங்க இருந்து வந்தது? வெள்ளையும் சள்ளையுமா வாய் நிறைய வெத்தலை பாக்க போட்டுக்கிட்டு இருமாப்பா நடக்கிறியே, இதுக்கெல்லாம் யாருடா காரணம்? யாரு? ஏன் பொண்ணை கட்டிக்கிட்டு ஏன் வீட்டு மாப்பிள்ளையான பாரு, அந்த திமிருடா உனக்கு. 25 வருஷத்துக்கு முன்னாடி உன் நிலைமை என்ன, இப்போ உன் நிலைமை என்ன யோசிச்சு பாடுறா. தலை நிமிர்ந்து இருந்த என் குடும்ப கௌரவத்தை என் புள்ள தலகுனிய வச்சுட்டான். ஊர்ல யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நீதான் உன் பொண்ணை என் மவனுக்கு கட்டி வச்சு என் குடும்ப கௌரவத்தை தலை நிமிர வைக்கணும்னு உன் ஆத்தா ஆளுக்கு மேல ஆளா எனக்கு தூது விட்டா. ஞாபகம் இருக்கா? அது எதுக்குமே நான் மசியல. உன் பொண்ணை என் மவனுக்கு கட்டி வைக்கலனா நான் அரளி விதையை அரைச்சு குடிச்சிருவேன்னு உன் ஆத்தா கைப்பட எழுதி எனக்கு கடுதாசி அனுப்பினா. அதுவா அது ஞாபகம் இருக்கா? அந்த கடுதாசி என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. டேய் டேய், இன்னைக்கே பஞ்சாயத்துல அந்த கடுதாசியை காட்டி உன் பௌஷ் என்னன்னு இந்த ஊருக்கே சொன்னேன்னு வச்சுக்க, உன் கதி என்ன ஆகும்? உன் பொண்டாட்டி பிள்ளைங்களா உனக்கு இல்லைன்னு ஆயிடும். இந்த ஊரே உன் மூஞ்சில காரி துப்பும். என்னடா பாக்குற? 10 மாசம் சுமந்து பெத்த பொண்ணுக்கு துரோகம் நினைப்பாளான்னு என்னை பத்தி தப்பு கணக்கு போடாத. என் மகன் சொக்கலிங்கத்துக்கு ஒண்ணுன்னா என் பொண்ணு இல்ல, புருஷன்னு கூட பார்க்க மாட்டேன். இதெல்லாம் இப்ப எதுக்கு இவ சொல்லிக்கிட்டு இருக்கான்னு பாக்குறியா? இந்த ஊருக்கு பாலம் கட்டுறதுக்கு அந்த 5 ஏக்கர் நிலத்தை இன்னைக்குள்ளார எழுதி கொடுக்கற. இல்லைன்னு வச்சுக்க, இந்த பெரியாத்தாள பார்க்க மாட்டேன். இந்த ஊருக்கே மாரியாத்தாள பார்ப்பேன். ஜாக்கிரதை. வாடா.
காலம் பிறந்தது கண்ண திறந்தது அம்மா உந்தன் அருளால நாடும் மணக்குது காத்தும் மணக்குது தாயும் தயவால காலம் பிறந்தது கண்ண திறந்தது அம்மா உந்தன் அருளால நாடும் மணக்குது காத்தும் மணக்குது தாயும் தயவால ஊருக்கு சோறுட்டி கூடுக்கு காத்திருக்கு அகிலாண்ட அன்னபூரணி வட்ட வட்ட பொட்டுக்காரி பாசமுள்ள அன்பு தாயி ஒன்னாரதானம்மா பொன்னாச்சி பூ